Welcome friends. Disclaimer: consult your financial advisor before investing. ஷேர் பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கிற அட்வைஸ் கிடையாது. ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு தான். அப்கமிங் போனஸ், ஸ்பிளிட்டு, பைபேக்கு, ரைட்ஸ், டிவிடெண்டு, அந்த ஸ்டாக்ஸ் டீட்டெயில்ஸு போட்டிருக்க டேட்டு, ரேட்டு, போனஸ் ரேஷியோ, ஸ்ப்ளிட் ரேஷியோலாம் நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிடுங்க. ரீசெண்டாக காத்ஃப்ரே ஃபிலிப்ஸ் சிகரெட் கம்பெனி 1325 அனௌன்ஸ் பண்ணாங்க 6ஆம் தேதி. போனஸு 2:1 ரெக்கார்ட் டேட்டு செப்டம்பர் 20. அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கே கிட்டத்தட்ட 10-11% வரைக்கும் போச்சு. 600 ரூபாய்க்கு மேலே போய் 7,000 சொச்ச ரூபா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் ஒரு 300 ரூபா வரைக்கும் இறங்குச்சு. அப்புறம் இன்றைக்கும் ஒரு 90 ரூபா வரைக்கும் இறங்கி இப்போ 6,700 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் மேட்ரிமோனி 6/9 அனௌன்ஸ் பண்ணாங்க. பைபேக் 1025 கொஞ்சம் ஏறிட்டு இறங்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபெடர்ஸ் ஹோல்டிங்கு 897, ஸ்பிளிட் 1:10, ரெக்கார்ட் டேட்டு செப்டம்பர் 20. குரோவி இந்தியா 150 ரூபா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அன்னைக்கு போனஸு 3 ஷேர், ஒரு ஷேர் வச்சுருந்தா 3 ஷேர் போனஸு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. ராஜஸ்ரீ பாலிபேக்கு 82 ரூபா 30ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் வந்த டேட்டு. ஸ்பிளிட் 1:2, ரெக்கார்ட் டேட்டு செப்டம்பர் 18. ஏற்கனவே இவங்க போனஸ் 26 பிப்ரவரியில் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் 2:1. ரிலையன்ஸு இது போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ 3030, 3050, 3070 வரைக்கும் போய்ட்டு இருந்தது. நான் ரிலையன்ஸ் வாங்கியிருக்கிறேன். பட் இப்போ கொஞ்சம் நல்லா இறங்கியிருக்கு. 2930 அந்த ரேட்டில் இருக்குது. ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா எப்படியும் ஒரு 3500, 3700, 4000 வரை கூட போக வாய்ப்பு இருக்குது. வாங்குறேன்னா நீங்கள் வாங்கலாம். வைஷாலி ஃபார்மா இதுவும் நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கும்போது 190 வாங்கினேன். கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். பட் இது இப்போவும் அந்த ரேட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரொம்ப மார்க்கெட் இறங்கும் போதெல்லாம் கூட ரொம்ப இறங்கலை. 2 ரூபா ஏறிச்சு இறங்குச்சு அந்த மாதிரி தான் இருக்குது. 1:5 ஸ்ப்ளிட்டும் அதுக்கப்புறம் 1:1 போனஸும் இருக்குது. என்பிசிசி அது போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்த அன்றைக்கி நல்லா ஏறிச்சு. கிட்டத்தட்ட 15% மேலே போச்சுன்னு நினைக்கிறேன். நான் அப்போது வாங்கியிருந்தேன் 200 ரேட்டில் வாங்கியிருந்தேன். முதல்ல ஒரு முறை 10 வாங்கி விற்றேன். ஒரு 25 ஷேர் வாங்கிட்டு அது விற்கலை, வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் இறங்கி வந்தது. திருப்பி கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன் ஆவரேஜ் பண்ணுற மாதிரி. போனஸ் 1:2, 2 ஷேருக்கு ஒரு ஷேரு. ரெக்கார்ட் டேட்டு அக்டோபர் 7. ஆர்டிடெக்ஸு பைபேக்கு நான் ஆல்ரெடி கையில் வச்சுருந்தது. நான் விற்ற மறுநாள் பைபேக் போட்டாங்க. ஸோ அந்த பைபேக் அனௌன்ஸ் பண்ணி வந்தோன்னா அதை வாங்கினேன். அப்புறம் திருப்பி ஏறிச்சு, விற்றேன். திருப்பி இறங்கிச்சு, திருப்பி வாங்கி வச்சுக்கிட்டேன். ஒரு 5 ஷேர் மட்டும். அந்த ஆர்டிடெக்ஸுக்கு இப்போ ரெக்கார்ட் டேட் கொடுத்து அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி கையில் ஹோல்ட் ஆச்சு. செப்டம்பர் 5 தான் ரெக்கார்ட் டேட்டு. இப்போ நாளைக்கு 11ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. நம்ம சப்மிட் பண்ணணும். 18ஆம் தேதி வரைக்கும் அந்த டேட்டு. அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 4-5 நாளில் எடுத்துப்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு திருப்பி வந்துடும். இப்போ ப்ரைஸ் அரௌண்டு 550-600 அந்த ரேஞ்சில் தானே அது இருந்தது. பைபேக் ப்ரைஸு 900. ஸோ எடுத்தால் ஒரு ஷேருக்கு 300 ரூபா கிடைக்கும். எவ்வளோ ஷேர் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க 6ஆவது முறையாக அந்த பைபேக் அவங்க பண்ணுறாங்க. 2016 ஒரு முறை பண்ணியிருக்காங்க. 2018, 2019, 2021, 2023 இது 6th டைம். அதேமாதிரி போனஸும் 2 முறை கொடுத்துருக்காங்க. 2015 1:1, 2020 3:1 கொடுத்துருக்காங்க. இதுக்கிடையில் சிம்பனி நான் பைபேக் போட்டிருந்தேன். 5 ஷேர் என்கிட்ட இருந்தது.
போட்டிருந்தேன். ஒரு ஷேர் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ப்ரைஸ் 1675 தான் பையிங் ப்ரைஸு. ஸோ 2500 கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஸோ 825 கிடச்சிது ஒரு ஷேருக்கு. பாக்கி 4 ஷேரை ஹோல்டு பண்ணுறேன். அது அந்த ப்ரைஸ் மேலே ப்ராஃபிட் வரும்போது விற்கணும். நான் அதை அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ஒரு ஷேர் வாங்கியிருந்தேன் 1500க்கு. அதை 1700க்கு விற்றேன். ஸோ அந்த ஒரு ஷேர்லேயும் ஒரு 200 ப்ராஃபிட் கிடச்சிது. மொத்தத்தில் சிம்பனியில் இது வரைக்கும் 1000 கிடச்சிருக்கு ப்ராஃபிட்டு. இன்னும் ஒரு 4 ஷேர் கையில் இருக்குது. ஹம்மிங் பேர்ட் எஜுகேஷன் ஸ்ப்ளிட்டு 1038 ப்ரைஸ் இருந்தது. என்ன ரேஷியோவில் ஸ்ப்ளிட்டு அந்த டீட்டெயிலாம் செப்டம்பர் 3 மீட்டிங்கு. ஒண்டர் எலக்ட்ரிக்கல்ஸ் இது நான் பார்த்துட்டு இருந்தேன். அது அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் இடையில நல்லா இறங்கியிருக்கு. 1317 வரைக்கும்லாம் வந்தது. இடையில 1486 வரைக்கும்லாம் போச்சு. 1600 வரைக்கும் கூட போயிருக்குது. 1:10 ஸ்ப்ளிட்டு. சுப்ரஜித் இன்ஜினியரிங் இது நான் வாங்கியிருக்கேன். என்கிட்ட 20 ஷேர் இருக்குது பைபேக்கு. நாளைக்கு இதை அப்ளை பண்ணோம். ஆமாம், செப்டம்பர் 11 இது அப்ளை பண்ணணும். இல்லை சாரி, இது வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கு இது வந்து 13 அவங்க எவ்வளோ எடுக்கிறாங்களோ எடுத்துகிட்டு பாக்கி ஷேர்ஸ் வரும். எடுக்கலைன்னா ஃபுல்லாகவே ஷேர் நம்ம கணக்குக்கு வந்துடும். செப்டம்பர் 13 அது தான் இதில் போட்டிருக்கேன். பவர் மேக்கு இது டிஃபென்ஸ்குள்ளது. 6878 இருந்தது. ஆக்சுவலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ 5680 இருந்தது. அதுலேருந்து போனஸ் 1:1 அனௌன்ஸ் பண்ணோன்னா கடுமையாக ஏறி கிட்டத்தட்ட 1000 கூடிச்சு. இப்போ அதுக்கும் மேலே விலை கூடி போய் தான் இருக்குது. 5000 7500 போயிடுச்சு. 5000 இருந்தது. அது ரெக்கார்ட் டேட்டு அக்டோபர் 8. அப்புறம் கிடிஜா இண்டியா பார்த்துருக்குடுங்க. ஸ்ப்ளிட் இருக்குது 435 1:10. கொனார்ட் இன்ஜினியரிங் 165 ஸ்ப்ளிட் 1:2. சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். ஜிண்டல்ஸா இது ஒரு நல்ல ஸ்டாக்கு. இது 700 வரைக்கும் போச்சு. 600க்கு வந்தது. 8 இந்த ரேட் போட்டிருக்கேன். இப்போ என்ன ரேட்டுன்னு வெரிஃபை பண்ணிக்கிடுங்க. ஸ்ப்ளிட் 1:2. FID ஹோல்டிங்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஹிண்டால்கோக்கு அடுத்தபடியாக நம்பர் 2ல் இருக்குது மார்க்கெட் கேப்பில். கோதாவரி பவர் அண்ட் டிஸ்பெட்டு இது அதே மாதிரி தான். அனௌன்ஸ் பண்ணப்போ இருந்ததை விட இப்போ இடையில கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சில இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டை இறங்கி ஏறுறதுனால வாலட்டைலாக இருக்கிறதுனால அனௌன்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஏறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மைனஸ் வந்துட்டு சில இது ரொம்பவே மைனஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி மைனஸில் இருக்கிறது ஸ்டாக் நல்லா இருக்கான்னு நீங்கள் போய் மணி கண்ட்ரோல் ப்ரோவில் பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை வந்து வாங்கிடலாம். அந்த ஸ்டாக்கை திருப்பி அது ரெக்கார்ட் டேட் வரும்போது கண்டிப்பாக ஏறி உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நான் அந்த மாதிரி ஜாஸ் இன்ஜினியரிங் வாங்கியிருக்கேன். அது வந்து 2900 வரைக்கும் போன ஸ்டாக்கு. இப்போ 2100 2050 அந்த ப்ரைஸில் இருக்குது. அது மாதிரி சிக்கா அப்படின்னு ஒரு ஸ்டாக்கு. அது வந்து 3600 நம்ம போன ஸ்டாக்கு தான். இப்போ வந்து 2600 2700 இருக்குது. அந்த மாதிரி 2 ஸ்டாக்குமே 900 1000 விலை இறங்கியிருக்கு. ரெக்கார்ட் டேட் வரும்போது ஏறும்னு நினைக்கிறேன் நான். அது மாதிரி தான் இதுவும் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஜூபிட்டர் ஃபுட் ஒர்க்ஸ் தானா? ஆமாம், அதுக்கு வந்து 1500 இருக்குது. 1800 வரைக்கும் போகுன்னாங்க. பட் டேட்னா 2 நாள் தான் இருக்குது. 13 ரெக்கார்ட் டேட்டு. இன்றைக்கி கொஞ்சம் ஏறிச்சு, பட் ரொம்ப ஏறலை. நாளைக்கு நாளை கழிச்சு ஏறுமா என்னன்னு தெரியல. அது ஸ்ப்ளிட்டு 2 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஷேர் அந்த மாதிரி 1க்கு 2.5ன்னு 2.5ன்னு போட்டிருப்பாங்க. அதனால் மினிமம் 2 ஷேராக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தான் 5 ஷேராக வரும் உங்கள் கணக்குக்கு. 4 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 10 ஷேர் ஆஃப்டர் ஸ்ப்ளிட்டு கிடைக்கும். அது அகர்வால் இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் இதுவும் இப்படி தான் 1/5ல் போட்டிருக்காங்க. டேட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்த டேட்டில் 8/8 1220. அப்புறம் ஏறி இருக்குது. இப்போ இறங்கியிருக்கா என்னங்கிறது நான் இப்போ ரீசெண்டாக அதை ஃபாலோ பண்ணல. டெப்ட் ஃப்ரீ நம்பர் 1 மார்க்கெட் கேப்பில். அப்புறம் ரோட்டோ பம்ப்ஸு இது வந்து நான் வச்சுருக்கிறேன்.
நான் 5 ஷேராக வாங்கி ஆவரேஜ் ப்ரைஸ் கம்மியாக தான் வச்சுருக்குறேன். 7-8 அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ 640 இருந்தது. அப்புறம் இறங்குச்சு. அதுலேயும் நான் வாங்கினேன். அதுக்கப்புறமும் கீழே இறங்குச்சு. இப்போ 560 570 இருக்குது. 560 வரைக்கும் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸ்ப்ளிட்டு 1:2. ஹச்இஜி இது ரொம்ப நல்ல கம்பெனி. இது வந்து இப்போ இதில் 2100 இருக்கா, இல்லை அதுக்கும் கீழே போயிடுச்சான்னு தெரில. இது வந்து 2900 வரைக்கும் போயிருக்குது ஹை. நல்ல கம்பெனி, வாங்குறேன்னா வாங்கலாம். ஏன்னா நான் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஸ்ப்ளிட் 1:5. சிஸ்டமேட்டிக் கார்ப்பரேட் இதுவும் அதே மாதிரி ஸ்ப்ளிட் 1:2. அப்புறம் பாண்டி ஆக்சைட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் POCL எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 1690 தான் இருந்தது. அனௌன்ஸ்மெண்ட் வந்த அன்னைக்கு 19ஆம் தேதியே வந்து போன மாதம் 250 ஏறிச்சு. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படியே சில ஸ்டாக்ஸு டக்குன்னு 2 நாள் 3 நாள் கண்டினியூஸாக ஏறி ரொம்ப மேலே போயிடுது. அதெல்லாம் திருப்பி இப்போ இறங்கியிருக்கான்னு எனக்கு தெரியல, செக் பண்ணிக்கிடுங்க. இது வந்து POCLன்னு வரும். இது வந்து POCL என்டர்பிரைசஸ்னே ஒன்று இருக்குது. அது வந்து POELன்னு வரும். அது ஸ்ப்ளிட் 1:5. அதுவும் என்ன ரேட்டு இறங்கியிருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. இதுதான் சிக்கா நான் சொன்னது. இந்த 2900 3000 இருக்குல்ல, இது வந்து இப்போ வந்து 2600 தான் இருக்குது. பட் இது 3000 மேலேயும் போயிட்டு தான் இறங்கியிருக்குது. ஸோ வாங்கியாச்சுன்னா ஒரு 300 400 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸில் இருக்குது. சாக்ஸாஃப்ட் இது நான் வாங்கி விலை குடிச்சு விற்றுட்டேன். 290 300 வாங்கியிருந்தேன். 324 கிட்ட போச்சு, விற்றுட்டேன். திருப்பி மறுநாள் 345 வரைக்கும் போச்சு. திருப்பி கொஞ்சம் இறங்கி 321 வந்திருக்குது. இது போனஸ் வந்து 4 ஷேருக்கு 1 ஷேர் தான். டேட்டும் இருக்குது. அந்த இறங்கிக்கிற ரேட்லேருந்து திருப்பி இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி பார்க்கல. திருப்பி இன்னும் ஏறி மேலே போகலாம். ரிஸ்க் எடுத்து வாங்குறேன்னா வாங்குங்க. ஜாஸ்ட் இன்ஜினியரிங் இது ரிசல்ட்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது. ப்ரைஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணலை. 1:10 ஸ்ப்ளிட்டு. பெல் மாதிரியான கம்பெனி பாருங்கள். ரைட்ஸு இது ரொம்ப நல்ல கம்பெனி. இது நிறையவே வச்சுருக்கேன் நான் ஷேரு. லோ ரேட்லேயும் வாங்கியிருக்கேன். ஸோ செப்டம்பர் 20 ரெக்கார்ட் டேட்டு. ஸோ போனஸ் டேட் வர்றதுக்குள்ளே இது வந்து ஒரு 750 800 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் டாக்டர் ரெட்டி வாங்கியிருக்கேன். ஸ்ப்ளிட்டு 1:5. இது ஸ்ப்ளிட்டுக்கு முன்னாடி ஏறினாலும் விற்கலாம், இல்லை ஆஃப்டர் ஸ்ப்ளிட்டில் நல்ல போகும். லாங் டேர்மில் வச்சுருந்து விற்கலாம். ஃபீனிக்ஸ் மில்லு இது செப்டம்பர் 21. இது நல்லா இது வாங்கி நான் விற்றுட்டேன். 3000 3100 வாங்கி ஒவ்வொரு ஷேரும் வாங்கி விற்று இப்போ கையில் இல்லை. இப்போ கொஞ்சம் நல்லாவே ஏறிச்சு. 3700 வரைக்கும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கூட மேலே போகலாம், இல்லை இறங்கவும் வாய்ப்பு இருக்குது. நல்ல ஸ்டாக். ஆனால் FSDS ஹோல்டிங்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஜாஷ் இன்ஜினியரிங் இதை தான் சொன்னேன். இது 2600 வரைக்கும் போயிருக்கு. இப்போ 2000 2050 இருக்குது. இது வாங்கியிருக்கிறேன்னா ஸ்ப்ளிட் 1:5. நிறைய போனஸ் இதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டனால எனக்கு எல்லா இதையும் வாங்க ஃபண்ட்ஸும் அலோகேட் பண்ண முடியல. மைண்டெக்கு இது போனஸ்ஸு, சுக்ஜித்து ஸ்டார்ச் அண்ட் கெமிக்கல்ஸு ஸ்ப்ளிட்டு, வருண் பிவரேஜஸ் இதுதான் அவ்வளோ தப்பாக நான் சொல்லிட்டேன். இது நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த 12ஆம் தேதி நாளைக்கு ஒரு நாள் தான். நாளைக்கு இன்னும் பார்க்கணும். இல்லை விற்க முடியலன்னா ஹோல்டு பண்ணிவிட்டு ஒரேடியாக கணக்கில் ஸ்ப்ளிட் ஷேர் வந்ததுக்கப்புறம் பண்ண வேண்டியது தான். மொனார்ச்சி நெட்ஒர்த்து போனஸ் 1:1 இதெல்லாம் நல்லா கூடிடுச்சு. அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ 546 இருந்தது 7ஆம் மாதம். இப்போ கிட்டத்தட்ட 750 800 கிட்ட போயிடுச்சு. இதுவும் டேட் நெருங்கிட்டு நாளை கழிச்சு செப்டம்பர் 13. மாஸ்டர் ட்ரஸ்ட்டு 1:5 ஸ்ப்ளிட்டு. ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட்டு டேட்லாம் கொடுத்துட்டாங்க. இதுக்கெலாம் 1:5 ஸ்ப்ளிட்டு ரெக்கார்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட் கிங்லாம் இதெல்லாம் செமையாக போச்சு. டெக்ஸ்டைலு ரொம்ப ஹையாக போச்சு. பிக் பிளாக் அந்தளவுக்கு பெருசாக போகல போனஸ்ஸு.
டாரச்சண்டு இது ஓரளவுக்கு நல்லா ஏறிச்சு, ஸ்ப்ளிட்டு தான். அனௌன்ஸ்மெண்ட் வந்ததோட நல்லா ஏறிச்சு. கிம்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல், கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸு இதெல்லாம் நல்லா ஏறிடுச்சு. ஆந்திரா பேப்பர் ஓரளவுக்கு ஏறிடுச்சு. கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு சில இதெல்லாம் நான் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணல, அதோடைய ரெக்கார்ட் டேட் வந்துருச்சா இல்லை முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறதுலாம். எஸ்ஐஎஸ் இது வரைக்கும் பார்த்தேன். அதுக்கப்புறம் டிவிடெண்ட் பிடிசி இந்தியா, வேதாந்தா டேட் பிடிச்சி போச்சு. பால்மர் லாரி, ருச்சிரா பேப்பர்ஸு, டிவி டுடே. அதுக்கப்புறம் சில ஸ்டாக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டு கொடுத்து ஆஃப்டர் ஸ்ப்ளிட்லேயும் அது சில நல்லா போனது. போண்டாடா இன்ஜினியரிங்கு, விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸு போனஸு 10க்கு 1 கொடுத்து அது கிட்டத்தட்ட 4000லேருந்து 4700 வரைக்கும் போய் இது பண்ணி அதுக்கப்புறமா அது 20% போச்சு அன்றைக்கி. சஃபேர் ஃபுட்ஸு இதுதான். ஸோ பாருங்கள், அனலைஸ் பண்ணி எது உங்களுக்கு வாங்கலாம். இப்போ திருப்பி ஏறிச்சு இன்றைக்கி மார்க்கெட்டு. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் மைனஸ் மார்க்கெட் இருந்தது. அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ரேட்டு கம்மியாக இருந்திருக்கும். நிறைய இது வந்து மைனஸில் இருந்தது மிட் கேப்லாம். அதனால் சேனல் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஸ்டாக் சம்மந்தப்பட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.